ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முந்திரி கொத்து தான் பண்ண போகிறோம். இது பச்சை பயிறு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு பச்சை பருப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். நான் அரிசி மாவில் இன்றைக்கி பண்ணல. இன்றைக்கி முழுசும் மைதா மாவில் தான் பண்ண போகிறேன். மைதா மாவு கொஞ்சம் நாள் இருந்தாலும் கெடாமல் இருக்கும். இல்லைன்னா அரிசி மாவு நிறைய எடுத்துக்கிட்டு மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கணும். இன்றைக்கி ஃபுல்லும் மைதா மாவில் தான் செய்யலான் இருக்கேன். கலருக்கு நான் மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு, மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் இதை அரைக்கும் போதே சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும், ஏன்னா அப்போ தான் இனிப்பு சுகர் கொஞ்சம் அதிகமாக காட்டும். அது கொஞ்சோண்டு இந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த மாவு பாருங்கள், இந்த அளவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இப்போ பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். சர்க்கரை இனிப்பு கொஞ்சம் அதிகமானா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். இது நல்லா கொதிச்சிச்சு. பார்த்திங்கன்னா இது ஒரு கம்பி பதம், லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு கம்பி பதம் தெரியும். இன்னும் கம்பி பதம் வரல. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே இதை வடிகட்டி நம்ம இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இந்த அளவு இருந்தால் போதும். இது சூடோடு இப்போ வடிகட்டி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பாகு ஊற்றினோடனே நம்ம அதை கிளறிடணும், இல்லைன்னா இறுகி போயிடும். சூடு பொறுக்கிற அளவு வந்தோடனே நம்ம கையில் நெய் தொட்டுக்கிட்டு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். சூடு இப்போ அதிகமாக இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சோடனே நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். சூட்டோட உருண்டை பிடிச்சிருங்க, இல்லைன்னா அப்படியே இறுகி போயிடும். இது உருண்டை பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் இருக்கட்டும். இதை டேரெக்டாக அந்த மாவில் போட்டுடலாம். நம்ம ஸ்பூன்லேயே போட்டுக்கலாம். கையில் போட்டால் என்ன போட்டாலும் போடுவோம். ஸ்பூனில் இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஸ்லோவிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்பீடு வச்சிங்கன்னா வெளி மாவு மட்டும் வெந்துடும், உள்ளே அந்தளவு இருக்காது. ஏற்கனவே உள்ளே வெந்தது தான், இருந்தாலும் ஸ்லோவிலே வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். முந்திரி கொத்துனா 3 மூணாக சேர்த்து போடுவாங்க. இந்த மாதிரி 3 மூணாக, நான் தனித்தனியாக தான் போடுவேன். 3 மூணாக 4 2 2